அன்றைய கால பெற்றோர் தான் நான் வீட்டில் அடிக்கிற மாதிரி இப்போ வந்து அடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு வர இருக்கிறார்கள். சோஃபியா ஜோயல் கிறிஸ்டோபர். விசுவாசிகளாக இருக்கின்ற அமர்ந்து எங்களுடைய பட்டமன்றத்தை கண்டுகளித்திருக்கின்ற அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய எதிரணி சொன்னார்கள், அந்த அணியினர் வந்து இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் தான் சிறந்தவர்கள் என்று. என்னோட எதிரணி அணியில் இருந்தவர் சொன்னார், இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் சிறந்தவர்கள் என்று. அது வந்து அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், அன்றைய காலத்தில் பெற்றோர்களாய் இருந்துதான் இன்றைய காலத்து பெற்றோர்களாய் மாறி இருக்கிறார்கள். அது அவர்கள் உணர வேண்டும். அன்றைய காலத்து பெற்றோர்கள் வளர்ப்பினாலதான் இன்றைய காலத்துல வந்து உங்களால வந்து கரெக்டான முறைப்படி வளர்க்க முடிகிறது. உதாரணமாக இப்ப நம்மளுடைய நடுவரையை எடுத்துக்கொள்வோம். அன்றைய காலத்தில் சாமி ஐயா நன்றாக வளர்ப்பினால் இன்றைக்கு வளர்க்கவில்லை என்றால் இன்றைய காலத்தில் நம்மளோட கிளை ஊழியராகவும் நடுவராகவும் இங்க அமர்ந்திருக்க மாட்டாங்க. அப்ப மறக்க முடியாது, தலைமை அழியாவும் மறக்க முடியாது. அமைந்திருக்க விசுவாசிகளும் எதிரணியில் இருக்கிறவர்களும் யாருமே மறக்க முடியாத காரியமாக வரும்போதே சொல்லிட்டா, நீங்க தான் எனக்கு டார்கெட்டுங்க. அதே மாதிரி வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டான். நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மேய்ப்பனா இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் தான். அவர்கள் எல்லாருமே வந்து அன்றைய காலத்துல இருந்து நம்மளுக்கு எப்படி போதிக்கணும், அந்த காலத்துல வந்து ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுவோம், அவர் விசுவாசத்தின் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து எப்பொழுதுமே சிறந்தது அன்றைய காலத்து பெற்றோர்கள் தான். இந்த காலத்துல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, சரி நீங்க படிக்க விடுறீங்க, அது பிள்ளைகள் நல்லது மாத்திரம் தான் கத்துக்கிறாங்க, ஏன் தீமையை கத்துறது கிடையாதா? அன்றைய காலத்தில் பெற்றோர்கள் வந்து சொல்கின்ற பேச்சை பிள்ளைகள் கேட்டார்கள். ஏன்னா பிறம்பை எடுத்து கையாளதவன் அவன் பிள்ளைய வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி அந்த வசனம் எனக்கு முழுமையான தெரியவில்லை. கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான். இப்ப நடுவில் எனக்கு எடுத்து அந்த வசனத்து பிரகாரம் நம்ம பிள்ளைகள் வந்து இந்த காலத்து பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பது கிடையாது. உதாரணமாக ஏனோக்கே நான் சொல்லுவேன், இந்த காலத்து பிள்ளைகள் வளர்க்கிறான் என்று அவர் எதிரணி தலைவர் சொன்னாரே, பிள்ளைகள் எங்க கேட்கிறான். நீ இந்த கால பெற்றோரா அந்த கால பெற்றோரா? இப்பொழுது ஆனா அந்த காலத்துக்காக பேச போறேன். சரி, நான் என்னோட கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. என்னோட வந்து நான் வெற்றி பெற பேசுகிறேன். சரி, அதனால வந்து என்னதுன்னா இன்றைய காலத்து பெற்றோர்கள் வந்து ஒழுங்கான பிள்ளைகள் வளர்க்கணும் வந்து சிறந்தவர்களா இருக்கணும் நினைக்கின்றார்கள். ஆனா வந்து பிள்ளைகள் வந்து ஓரளவுக்கு தான் கேட்கிறாங்க, முழுமையா கேட்கிறார்கள் என்று சொல்லவே முடியாது. அன்றைய காலத்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்பார்கள், அவர்கள் கிழித்த கோடுகள் வந்து மாற மாட்டார்கள். இப்ப எதிரணி தலைவர் சொன்னார்களே, அவர்கள் அம்மா சொன்ன வார்த்தைகளை இதுவரைக்கும் கேட்காம இருந்திருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? பேசவே இல்லைமா. சாரி, எதிரணி பேசின ஆட்கள் ஜோயல் கிறிஸ்டோபர் பேசினார்கள். ஜோயலா இல்ல ஜோவா இல்ல ஜோ பாவாவா ஜோ மாமாவா? ஜோயல் கிறிஸ்டோபர் ஜோ அப்பா. சரி, ஜோயல் கிறிஸ்டோபர் பேசினார்கள். அவர்கள் அம்மா அன்றைய காலத்தின் வளர்ப்பினர். அவர்கள் பேசின வார்த்தை இது முதலாய் தட்டி கழிக்கவே மாட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்களோ அப்படியே தான் செய்வார்கள். அப்ப அன்றைய வளர்ப்பு தானே சொல்ல முடியும். இன்றைய வளர்ப்பு பிள்ளைகள் வந்து அவங்க அம்மா சொல்கின்ற பேச்சோ அவங்க தகப்பனார் சொல்கின்ற பேச்சோ கேட்கிறார்களா? அங்க போகாதனா நான் அங்கதான் போவேன். இன்னைக்கு கூட அண்ணா லைட்டி சொன்னாங்க, எல்லாம் உள்ள போங்க, அடிக்க வரீங்களா அடிங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எதிர்த்துதான் பேசுறாங்க இந்த காலத்து பிள்ளைகள். ஆனா அந்த காலத்து பிள்ளைகள் வந்து பெரியவங்க சொல்றாங்களே அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒழுக்கத்தோட எல்லாருமே வந்து பெரியவங்கனாவே அவ்வளவு ஒரு மதிப்பு. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அந்த மதிப்பு என்பதே கிடையாது, அந்த ஒழுக்கம் என்பது கிடையாது. டெக்னாலஜில நிறைய படிக்கலாம் போல, எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஒழுக்கம் என்பது குறைவாக தான் இருக்கிறது இன்றைய காலத்து பிள்ளைகளுக்கு. அன்றைய காலத்து பிள்ளைகள் தான் அன்றைய காலத்து பெற்றோர்களால் சிறந்தவர்கள் என்று என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். யார் சிறந்தவர் சொல்ல? அன்றைய பெற்றோர்கள் இன்றைய பெற்றோர்கள்? மொத்தம் பெற்றோர்கள்
சரி, வெரி குட் சோஃபியா. சோஃபியாவுக்கு நல்ல ஒரு கரகோஷத்தை கொடுப்போம். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. வசனத்துல ஆபிரகாம் அந்த காலத்து பெற்றோர் தான். அவர் தன் பிள்ளைகளை அருமையாக வளர்த்தாரு. தன் கணவராகிய ஜோயல் தன் தாயோட வார்த்தையை தட்டவே மாட்டார். அப்போ அவர் எந்த வளர்ப்பு? அந்த காலத்து பெற்றோருடைய வளர்ப்பு என்று சொன்னார். ரொம்ப அருமையாக பேசினாங்க. நடுவரையும் கொஞ்சம் டார்கெட் பண்ணாங்க. கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பாற்றி விட்டீங்க. மேல் மேலும் என்னை காப்பாற்றும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதான் நான் தப்பிச்சேன். சோஃபியா வெரி குட், நல்லா பேசினாங்க. குட், எல்லாரும் கரகோஷம் சோஃபியாக்கு எடுப்போம். வரசல் உள்ள வரும், என்ன பண்ணணும்? அன்புமணி உள்ளவா?